Hi viewers, welcome to Pebbles. இன்னைக்கு drawing classல hippopotamus ரொம்ப ஈஸியா எப்படி வரையதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம hippopotamus ஓட face partல இருந்து வரைய ஆரம்பிக்க போறோம். சைடுல மேல வளைச்சி இது வந்து மூக்கு இந்த மாதிரி வரைஞ்சுக்கோங்க. ஒரு ஹார்ட் ஷேப் வர மாதிரி வளைச்சி கொண்டு வந்து சைடுல ஒரு ஆர்க் போட்டு இப்போ அங்க இருந்து ஸ்லாண்டிங்கா ஒரு லைன் வந்து அது இன்னொரு சைடுல இருக்க ஸ்ட்ரைட் லைனை மீட் ஆவணும். நம்ம போட்ட ஆர்ச்ல இருந்து அகைன் அதோட சென்டர்ல இருந்து ஒரு மறுபடியும் ஒரு ஆர்ச் மாதிரி போட்டு ரைட் சைடு பார்க்குற மாதிரி ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. மறுபடியும் லெஃப்ட் சைடில் கீழே ஜாயின் பண்ண கர்வ்ல இருந்து மறுபடியும் சின்னதாக அப் சைட் கர்வ். இப்போது நம்ம மவுத் வரைஞ்சாச்சு. இது வந்து நோஸ் ரெண்டு ஓவல் ஷேப் போட்டுக்கோங்க. மேலே அதுக்கு நடுவில் ஸ்லாண்டிங் ஒரு லைன். இப்போது அந்த மவுஸ் கிட்ட ஒரு பார்ட் கிட்ட பிளாக் கலரில் கலர் பண்ணிக்கலாம். ஒரு பார்ட் ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்கோம் அந்த ஓவல் ரவுண்டை. ஒரு பார்ட் பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே நம்ம ஆரம்பித்த இடத்துலேருந்து டவுன் சைட் ஓவல் ஷேப் மாதிரி ரவுண்டாக போட்டுக்கோங்க. மறுபடியும் பக்கத்தில் அதே மாதிரி நடுவில் சின்னதாக ஒரு சர்க்கிள் போட்டு அதை பிளாக் கலரில் டாட்டட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஐஸ் வரைஞ்சிட்டோம். இப்போது நோஸ்க்கு கீழே டீத் வரைய போகிறோம். கீழே ஸ்கொயர் ஷேப்பில் பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டு டீத் வரைஞ்சிருக்கோம். ஆல்ரெடி ஒன்று வரைஞ்சிட்டோம். இப்போ அதுக்கு கீழே மறுபடியும் ஸ்கொயர் ஷேப்பில் போட்டுக்கோங்க. டவுன் சைட் மேலே ஃபஸ்ட்டு வரைஞ்ச டீத்லேருந்து ஒரு கர்வ் ஸ்லாண்டிங்காக வந்து அந்த நம்ம தேர்ட் டீத் வரைஞ்சோம்ல அதில் மீட் ஆகிற மாதிரி. அதுக்கப்புறம் நோஸோட அந்த கார்னர்லேருந்து வந்து சென்டரும் சைடில் போட்டுக்கவும் ரெண்டு மீட் ஆகிற மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கு நடுவில் இன்னொரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. டவுன் சைடில் பார்க்குற மாதிரி இன்னொரு டீத் நாலாவது டீத் வரைஞ்சிட்டோம். இப்போ அது எல்லாம் ஜாயின் ஆகிற மாதிரி ஒரு லைன் இந்த செயின் மாதிரி. இப்போ மறுபடியும் அந்த டீத் சுற்றி இருக்கிற கர்வ் அந்த டங்க் இருக்குல்ல அங்கேருந்து மறுபடியும் ஒரு ஸ்லாண்டிங் லைன் போய் அது வந்து ரைட் சைடில் மீட் ஆகிற மாதிரி போடுங்க. இப்போது ரைட் சைட்லேருந்து ஒரு ஸ்லாண்டிங்காக போட்டுட்டு வந்து அது வந்து அந்த கீழே ஜாயின் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது ஐஸ்க்கு மேலே சைடில் ஸ்லாண்டிங் லைன். இது வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம்ல அந்த கர்வில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் மேலே ஃபேஸ் கிட்ட ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ ஃபேஸ் வரைஞ்சாச்சு. இப்போ ஹெட்டுக்கு மேலேருந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ரெண்டு சைடும் போட்டுக்கோங்க. இப்போ அதுக்குள்ள ஒரு ஸ்லாண்டிங் லைன் கிராஸ் லைன். நம்ம பாடி பார்ட் அந்த வரைஞ்சிருக்க காது பக்கத்துலேருந்து டவுன் சைட் கர்வ் மாதிரி வரைஞ்சிட்டே வாங்க. கீழே வாங்க அப்படியே சைடில் நம்ம இது ரைட் சைடு வரைஞ்சிட்டு இருக்கோம். கீழே வந்து இப்போ அப்படியே ஸ்லாண்டிங்காக வந்துட்டு கீழே ஸ்ட்ரெயிட்டாக வரணும். மறுபடியும் இப்போ மவுத்லேருந்து கீழே ஒரு கார்னர்லேருந்து சைடாக லைன் போட்டு மறுபடியும் அங்கேருந்து கட் கொடுத்து ஒரு ஸ்லாண்டிங் லைன் டவுன் சைடில். மறுபடியும் அது கொஞ்சம் கேப் விட்டு மறுபடியும் ஒரு ஸ்லாண்டிங் லைன் சிமிலராக மறுபடியும் கேப் விட்டு ஒரு ஸ்லாண்டிங் லைன். இது வந்து நம்ம லெக் வரைகிறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி பாடி பார்ட் வந்து விட்டு வச்சுருக்கோம். அதுலேருந்து இதை வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கிட்ட ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி எல்லாத்தையுமே
இன்னொரு லெக் அதே மாதிரி 2 ஸ்லாண்டிங் லைனோட ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது அது கார்னரில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் லெக்குக்கு பக்கத்தில் மவுத் பார்ட்லேருந்து மறுபடியும் ஒரு கீழே ஸ்ட்ரெயிட் லைன், அப்புறம் அதோட ஜாயின் பண்ணிக்கோங்க. 3rd லெக் நம்ம வரைஞ்சிருக்கோம். அங்கே ஃபிங்கர்ஸ் இப்போது அந்த 2 லெக்கு சென்டரில் நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்ச 2வது லெக் வரைஞ்ச லெக்குக்கு சென்டரில் அப்சைட் கர்வ் வரைஞ்சி ஸ்லாண்டிங்காக மேலே கொஞ்சம் கொண்டு போங்க. மறுபடியும் அந்த கீழே இன்னொரு லெக் வரைகிறோம். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு 2nd லெக்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டெயில் வரைகிறோம். பின்னாடி பேக் சைட் லைட்டாக அந்த ஊவல் ஷேப் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ காது கிட்டேருந்து ஸ்லாண்டிங் அதோட ஒரு கார்னர்லேருந்து ரைட் சைட் கார்னர்லேருந்து இந்த மாதிரி 2 கர்வ் போட்டுக்கோங்க. அப்புறம் மவுத் கிட்ட அதே மாதிரி. இப்போ நம்ம ஹிப்போபோட்டமஸ் வரைஞ்சி முடிச்சிட்டோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் வரைஞ்சி பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து வரைஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.